அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரத்துக்கு கிச்சனில் நிற்காம குறைவான நேரத்தில் குழு குழுன்னு ஒரு தயிர் கறி செய்யலாமா? இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் முழு மல்லி 2 ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட 15 பல்லு பூண்டு 4 பச்சை மிளகா 2 சில்லு தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ 1/2 லிட்டர் தயிரை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பையும் அது கூட சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தயிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வேர்க்கடலை தேங்காய் கொத்தமல்லியோட வாசனை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.